ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு வர்றேன். ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் படம் திரைக்கு வந்திருந்தா இந்நேரம் அதோடைய கலெக்ஷன் என்ன, தயாரிப்பாளர் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா அப்படிங்கிற பெரிய விவாதம் போயிட்டு இருந்திருக்கும். பட் அப்படி வந்திருந்தால் கூட அது என்ன அதிகபட்சம் ஒரு 10 நாளில் அது என்ன ஏதுங்கிற கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் வராமல் போனதுனால அது குறித்த விவாதங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. பல பேர் யூகங்களாக நிறைய விஷயங்களை இங்கே பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படக்குழுவினர் தான் சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போனது பிடிக்காமல் சென்சார் அலுவலகம் இது ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்க. அதன் காரணமாக இந்த நிமிஷம் வரைக்கும் சென்சார் வரலை அப்படிங்கிறது தான் நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது. அதை தேர்தலுக்கு முன்னாடி வேறு பல அரசியல் காரணங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் இங்கே வந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தில் இடம்பெற்ற பல காட்சிகள் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது. ஸோ அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது சதி பண்ணிட்டாங்களா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் தலையிட்டு ஏதாவது சதி பண்ணிடுச்சா அப்படின்லாம் பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து நம்மளே கூட பேசியிருக்கோம். ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு ஜம்முன்னு உட்காந்துட்டார். இப்போ நினச்சா கூட ஜனநாயகனை கொண்டு வந்துடலாம். ஆனால் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலன்னு தெரியல. சென்சார் சர்டிஃபிகேட் அந்த தயாரிப்பாளர் கைக்கு இன்னமும் சேரலை. படத்தை ஜூன் 22 விஜயினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 3 நாள் முன்னாடி 18 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இங்கே பரவலாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, இந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அதை சொல்வதற்கான தைரியம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தைரியம் வர வச்சு சொல்கிற அளவுக்கு அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அப்படியே நான் சொன்னால் கூட அதை எழுதக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் என்ன நடந்திருக்கு, அவ்வளோ பெரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்லாம் பயங்கர க்யூரியாசிட்டி இங்கே நமக்கு வருது. ஒன்றும் இல்லை, அதை நம்ம விசாரித்து என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அது வேறு விஷயம். நேற்று தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி அது என்னங்கிற விசாரணையில் நம்ம இறங்கினோம்னா ஓரளவுக்கு அது உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை இன்னமும் இவங்க வெளிப்படையாக சொல்லாமல் வச்சுருக்காங்களே, அப்படி என்ன பெரிய புரளயம் நடந்துட போகுது. ஒரு படம் வருவதும் வராததும் இங்கே 1000 காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப அழுத்தமான காரணம் என்னங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறது தானே சரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏராளமான விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை இன்னமும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஒரு 500 கோடி ரூபா முதலீடு செய்யப்பட்ட ஒரு படம். இந்த தயாரிப்பாளர் கோயிலாக போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இதற்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சம் போட்டு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கூட இருக்குது. ஆனால் அவர் மக்கள் பணின்னு வந்துட்ட பிறகு மீண்டும் திரைத்துறை சார்பாக பெருசாக அக்கறை எடுக்க வேண்டான்னு நினச்சிருக்கலாம். அதன் காரணமாக தொடர்ந்து அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட அவர் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். அப்போ போய் கேட்டிருக்கக்கூடாதான்னு இங்கே பல பேர் கேள்விகளை எழுப்புனாங்க. ஜனநாயகன் படத்தை இப்படி முடக்கி வச்சுருக்காங்களே, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு விஜய் நினச்சா சொல்லியிருக்கலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு படத்துக்காக போய் முதல்வர் பிரதமர்கிட்ட பேச முடியுமா? நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, நம்முடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி தான் பேச முடியும். அதை விடுத்து ஒரு திரைப்படம் தொடர்பாக அவர் இங்கே கோரிக்கை வச்சார்னா இங்கே அது மிகப்பெரிய மைனஸாக மாறும். அவருடைய இமேஜுக்கே அது ஒரு பெரிய கேடாக முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? ஸோ அதனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் குறித்து ஒரு பெருசாக அக்கறை செலுத்தவில்லை. ஆனாலும் இதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை அந்த படக்குழுவினருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் தான் கட்சி இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக நாம் என்ன நடந்ததுங்கிறத விசாரிப்போம். 2 நாளில் சொல்லுவோம். அது வேறு விஷயம். இப்போ இந்த செய்தியை விட்டுட்டு அடுத்த செய்திக்கு போகலாம். சமீபத்தில் நடிகர் அஜித்குமாருடைய தாயார் காலமாயிட்டாங்க. மோகினி மணி அவங்க வயது மூப்பின் காரணமாக காலமாயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குட் பேட் அக்லி படம் ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுதே அவங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ தான் அஜித் அவங்களுக்கு எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பரபரப்பாக அந்த படத்தை முடிக்கணும்னு நைட் அண்ட் டே அந்த படத்துக்கு நடித்து கொடுத்தாரு. ஒரு புறம் விடாமுயற்சி, இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி. இந்த 2 படத்திலும் அவர் இரவு பகல் பாராமல் நடித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அம்மாவினுடைய உடல்நிலை. அதுக்கப்புறம் அவங்கள எப்படியோ ரொம்ப பாதுகாப்பாக இவ்வளவு காலம் ஒரு மருத்துவ உதவியின் காரணமாக இருந்துட்டு வேறு வழி இல்லை, இயற்கை அவங்கள அழைச்சிக்கிடுச்சு. அவர் மறைவுக்கு கிட்டத்தட்ட அரசியல் உலகமும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துச்சு.
திரையுலகத்தை சார்ந்த எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் அஞ்சலியையும் தெரிவித்தாங்க. ஆனால் அரசியல் உலகம் எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. 2023ஆம் வருடம் மார்ச் 24ஆம் அவங்க அப்பா சுப்பிரமணியம் அவர்கள் இறந்தார். அன்னைக்கு வந்து இந்த அரசியல் உலகம் யாருமே வந்து பெருசாக அஜித்துக்கு ஆறுதல் சொல்லவே இல்லை. திரையுலகம் ஆறுதல் சொன்னிச்சு. நடிகர் விஜய் வந்து முதல் ஆளாக போய் நின்னார். அன்னைக்கு அவருடைய அஜித்தினுடைய நீண்டகால நண்பர்கள் கொஞ்சம் பேர் போய் நின்னாங்க. அவங்களும் வந்து என்னுடைய ப்ரைவசியை கருத்தில் கொண்டு செய்தியாளர்கள் யாரும் வர வேண்டாம், எனக்கு வந்து என்னுடைய ப்ரைவசிக்கு ஒரு மரியாதை கொடுங்க, எங்களுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்குது, நாங்கள்லாம் அதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொன்ன பிறகு இந்த ஊடகங்கள் போய் நின்று அவரை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்தினாங்க. அது அவர் முகத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. ஊடகங்கள் வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு டிஆர்பி ரொம்ப முக்கியம். ஒருவருடைய உணர்வை விட அவங்களுக்கு அந்த டிஆர்பி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் அவர் கேட்டுக்கொண்ட பிறகும் இவங்க போய் கேமராவை ரொம்ப ஜூம் பண்ணிலாம் உள்ளே போனாங்க. அது ரொம்ப தவறுங்கிறது எல்லா காலத்திலும் எல்லாரும் சொல்லுவாங்க. அன்னைக்கு அரசியல் தலைவர்கள் யாராவது அஜித்துக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் ஆறுதல் சொன்னாங்களா அல்லது வந்து அறிக்கை மூலம் ஆறுதல் சொன்னாங்களான்னா பெரும்பாலும் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா டோட்டலாக வேறு நடந்துகிட்டு இருக்குது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு. அப்புறம் பாஜக பிரமுகர் அண்ணாமலை ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு. இப்படி அடுக்கடுக்காக சீமான் வந்து நேராகவே போயிட்டார். சீமானும் அவர் கட்சியை சார்ந்த இன்னொருத்தரும் அஜித்தை பற்றி பேசிய வார்த்தைகள் எல்லாம் காது கொண்டு கேட்க முடியாது. ஆனால் பெரிய மாலையை தூக்கிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போய் அங்கே நேரடியாக போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமூகம் எவ்வளவு கேவலமான சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாருங்கள், அவங்க அப்பா இறந்தப்போ யாருமே கண்டுக்கலை. ஏன்னா அன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வரல. இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்து இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் ஓட்டுச்சாவடிக்கு வர வைத்து ஓட்டு போட வச்சு அதன் மூலம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டார். எல்லா கட்சிகளுக்குள்ளும் பிரளயம் பிரளயம் பிரளயம்னு தினந்தோறும் பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எங்கள் சின்னத்தில் நாங்கள் நிற்போம், இன்னொரு கட்சியின் சின்னத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் தீர்மானம் போடுகிற அளவுக்கு இன்றைக்கி அரசியலை மாற்றி விட்டார் விஜய். இப்படிப்பட்ட விஜய் எங்கிருந்து வந்தாருன்னா திரையுலகத்திலேருந்து வந்தார். இந்த திரையுலக கவர்ச்சி தான் அவரை இங்கே கொண்டு போய் வச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. அப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல திரட்டுங்க, நம்ம கட்சிக்கு ஆதரவாக அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு இப்போ அவர்கள் மூலமாக இங்கே ஒரு புது மூவ் நடக்குது. கட்டாயமாக அதில் ஒன்றும் தவறில்லை. எப்போவுமே தோல்வியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள மாற்று வழியை தேடுவதுங்கிறது கட்சிகளுடைய இயல்பு. அதை தான் செய்யணும். அதை தான் திமுகவும் செய்யுது. அதை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு இயங்கி மீண்டும் அந்த கட்சி ஆட்சியில் அமர்த்த போகிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு விஜய் திரையுலகத்திலேருந்து வந்துட்டார், ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நாளைக்கு அஜித் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிற எண்ணம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்திருக்கு. அதன் காரணமாக தான் இன்றைக்கி அவ்வளவு அரசியல் தலைவர்களும் எல்லாருக்கும் முன்னாடி ஃபோனை போட்டு பேசுகிறாங்க, அறிக்கை மூலம் பேசுகிறாங்க. இதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்திருக்கு. அதை நான் சொல்கிறேன். வெளியில் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத தகவல், எனக்கும் காற்று வழியில் வந்த கொஞ்சம் அந்த இன்னர் சர்க்கிள்லேருந்து வந்த தகவல். அதனால் நான் சொல்கிறேன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அஜித்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய இரங்கலை தெரிவித்ததாக ஒரு செய்தி இருக்குது. அப்போ பாருங்கள், டெல்லியிலிருந்து கூட இதை வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக பார்க்குறாங்க. எப்போவுமே இங்கே அரசியல் கூட்டணி இணைப்புகள் அல்லது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னா துக்க வீடுகளில் நடக்கும் அல்லது திருமண வீடுகளில் நடக்கும். அப்போ தான் வந்து இந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அங்கே ஒரு திட்டத்தை அவங்க திட்டுவாங்க. சந்திக்கிறது 10 நிமிஷம் 20 நிமிஷமாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி அதை நோக்கி நகர்வாங்க. கிட்டத்தட்ட இந்த துக்கத்தையும் இவங்க இப்படி தான் கையாளணும்னு நினைக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஆட்படுகிறவர் அஜித் கிடையாதுங்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. பாருங்கள், காலையிலிருந்து இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி இரங்கல் தெரிவிப்பதும்
நான் தூங்கவே இல்லை, எனக்கு வந்து அவ்வளவு துயரமாயிட்டேனா அப்படின்லாம் இவங்க வார்த்தைகளை போட்டு அவர் எப்படியாவது தன் பக்கம் ஈர்த்தணும்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு புரியுது. எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் முறியடிச்சிட்டாரு விஜய். அவர் வந்து அப்படி கான்வாயை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அப்படியே இறங்கி உள்ளபடியே தன்னுடைய நீண்டகால நண்பன் அவங்க வீட்டில் ஒரு துயரம் நடந்துருச்சு, அவரால் அந்த துயரத்தை தாங்க முடியாமல் நிற்கிறாருன்னு தெரிஞ்சு அப்படி கட்டி பிடித்து அந்த ஆறுதல் தெரிவிக்கும் போது இவங்க கொடுத்த அறிக்கை எல்லாமே ஒரு செகண்டில் பஸ்மமாயிருச்சு. அதுதான் உண்மை. ஆனால் இந்த அரசியல் உலகம் எவ்வளவு மலினமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் அஜித் மீது அக்கறை இருந்தால் அவருடைய அப்பா இறந்தப்போ நீங்கள்லாம் நேரில் போயிருக்கணும், ஆறுதல் சொல்லியிருக்கணும், அறிக்கை கொடுத்துருக்கணும். அது எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த இந்த உண்மை, எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் அஜித்துக்கு ஏற்படாதா என்ன? அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், யாரும் அவரை ஏமாற்ற முடியாது.